பைபிள் தரித்திரத்தை போதிக்கிறது இல்லை. Bible never talk about poverty. It's talk about plenty and prosperity. பைபிள் என்ன போட்டிருக்குது? அன்றன்றுள்ள ஆகாரம் தான் போட்டிருக்குது. அன்னன்னைக்கு ஆகாரத்தை தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். நான் சொன்னேன், எல்லா வசனத்தையும் நீங்கள் தப்பாக தான் படிக்கிறீங்க. எந்த வசனத்தையாவது நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்களா? கரெக்டாக படித்து கரெக்டாக பிரசங்கம் பண்ணது உண்டா? நிறைய பேர் எப்படி படிச்சுட்டாங்க தெரியுமா? அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாரும் அப்படின்னோடனே டெய்லி இந்த பேஸ்ட் பிதுக்குவீங்களா காலையில் ப்ரெஷ் பண்ணும்போது? அது மாதிரி இன்னைக்கு கொஞ்சோல அரிசி, கொஞ்சோல பருப்பு, கொஞ்சோல எண்ணெய், அப்படி அந்த மாதிரி கடவுள்கிட்ட கேட்கறது போல நினச்சிக்கிறாங்க. அந்த அர்த்தத்தில் போடல. நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் இல்லை. எல்லாம் சொல்லுங்கள் எங்களுக்கு. உங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்குன்னா எவ்வளோ ஆச்சு? இப்போ இதே உங்கள் முழு குடும்பத்துக்கும் கேட்குறீங்க, எங்களுக்குன்னு கேட்குறீங்க, எவ்வளோ ஆகும்? 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. இதுவே உங்கள் தெருவில் இறங்கி நின்று அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்குன்னீங்கன்னா எவ்வளவு? அதோட பெருசு. உங்கள் ஊருக்கே கேட்குறீங்கன்னா எவ்வளவு? அதோட பெருசு. எனக்கு தாரும்னா அது சின்ன ஜெபம், எங்களுக்கு தாரும்னா பாருங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பைபிள் தரித்திரத்தை போதிக்கிறது இல்லை. பைபிள் never talk about poverty. It's talk about plenty and prosperity. ஆமென். ஏதோ இருக்கிறது கொஞ்சம் போதும்னா 5 அப்போ 2 மீனை இயேசு எடுத்து அதை ஆசீர்வதிச்சு அதை எதுக்கு 5000 பேருக்கு போசிச்சு மீதி எவ்வளோ எடுக்கிறாங்க? எதுக்கு இந்த வேலையெல்லாம் இயேசு பண்ணணும்? எப்பா எவ்வளோ? 5 அப்போ 2 மீன் தான் இருக்கா? சரி, ஏற்கனவே 3 நாள் சாப்பிடல, இப்போ என்ன குறைஞ்சி போயிடுது, இன்றைக்கும் சாப்பிடாமலே வீட்டுக்கு போங்க, அனுப்பிச்சி விட வேண்டியதானே? அவர் ரொம்ப எக்கனாமிக்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் தான் நல்லதுன்னா அப்படியே தான் இருக்கணும். அந்த கொஞ்சத்தை பெருக வைக்கிறார். அவர்தான் தேவன். ஆமென். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை தேவனோடு இணையும் பொழுது உங்கள் பஞ்சம் நீங்குகிறது, உங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறது. ஆமென்.